தலைப்புகள் இதுதான்: பொருளாதாரம், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, சர்வதேச வர்த்தகம், அப்புறம் உள்கட்டமைப்பு. டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா முதல் விஷயத்துக்கு போயிடலாம். முதல் டாபிக் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை. குறிப்பா இப்போ நிறைய இந்திய மாநிலங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிதி நெருக்கடி பத்தி நிதி அமைச்சகத்தோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி வர்ற ஒரு ஏரியா அது. வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்ன? அரசாங்கம் தன்னோட அன்றாட செலவுகளுக்கு கூட கடன் வாங்குற ஒரு ஆபத்தான நிலைதாங்க அது. அதுவே செலவை விட வரவு அதிகமா இருந்தா அது வருவாய் உபரி. சிம்பிள் இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட் அப்படியே உங்க மைண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த மாநிலங்கள் மத்திய அரசை நம்பி இருக்காங்க, எவங்க சொந்தமா தங்களோட செலவுகளை நிர்வகிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியம். ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா இதெல்லாம் உபரி மாநிலங்கள். ஆனா பஞ்சாப், கேரளா, மேற்கு வங்கம், ஆந்திரா, ராஜஸ்தான், ஹிமாச்சல் இவையெல்லாம் பற்றாக்குறையில தவிச்சிட்டு இருக்கிற மாநிலங்கள். இந்த 45.1% எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? இதுதான் பஞ்சாப் மாநிலத்தோட கடன் மற்றும் மாநில உள்நாட்டு உற்பத்திக்கான விகிதம். இந்தியாவிலேயே இதுதான் ஹையஸ்ட். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க பென்ஷன், மானியம் அப்புறம் வட்டி கட்டுறதுக்கே ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்றாங்க. அடுத்ததா பொருளாதாரத்துல ஒரு பெரிய பாலிசி அப்டேட். இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள்ல, அதாவது இன்சூரன்ஸ் செக்டார்ல ஆட்டோமேட்டிக் ரூட் வழியா 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க நிதி அமைச்சகம் இப்போ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் நோட்ஸ்ல இதை கண்டிப்பா மார்க் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த டாபிக் போலாமா? சுற்றுச்சூழல் மற்றும் நீர். உலக வங்கியோட நரிஷ் அண்ட் ஃப்ளரிஷ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட் பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். தண்ணீர் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் தண்ணீர் இல்லாதது கிடையாது, மோசமான நீர் மேலாண்மை தான். உலக வங்கியோட இந்த மேற்கோள் இந்தியாவோட நிஜ நிலைமையை அப்பட்டமா காட்டுது. ஒரு பக்கம் பஞ்சாப், ஹரியானால நிலத்தடி நீர் மட்டும் அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அதிக தண்ணி தேவைப்படுற பயிர்களை தொடர்ந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். சொல்லப்போனா நம்ம தண்ணியவே மெய்நிகர் நீரா, அதாவது வெர்ச்சுவல் வாட்டரா ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். இந்த சிக்கலுக்கு என்ன காரணம்? 1, விவசாயிகளுக்கு கிடைக்கிற இலவச அல்லது மானிய மின்சாரம். 2, வறண்ட பகுதிகளில் கூட அதிக தண்ணி குடிக்கிற நெல், கரும்பு மாதிரியான பயிர்களை விளைவிக்கிறது. 3வது, சரியான ஒருங்கிணைப்பில்லாத அரசாங்க கொள்கைகள். இதனால என்ன ஆகுதுன்னா, விவசாயத்துக்கு தேவையற்ற அளவுல தண்ணி இறைக்கப்படுது, அதனால மின்சார தேவை அதிகமாகுது, விளைவு பணவீக்கமும் எகிரிடுது. எப்படியெல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தான் இவை. PMKSY, ஒரு துளி அதிக பயிர், அடல் பூஜல் யோஜனா, சமூக நிலத்தடி நீர் மேலாண்மை, அப்புறம் PMKUSM, சூரிய ஒளி பாசனம். இந்த திட்டங்களையும் அதோட நோக்கங்களையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பொறுத்துக கேள்விகள்ல இது அப்படியே கேட்கப்படலாம். அப்படியே கொஞ்சம் கியர மாத்தி பாதுகாப்புத்துறை பக்கம் வருவோம். சர்வதேச உறவுகள் பகுதியில நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ராணுவ பயிற்சி இது. சின்பாக்ஸ் 2026 இந்தியாவும் கம்போடியாவும் இணைந்து நடத்துற கூட்டு ராணுவ பயிற்சி இது. ஐக்கிய நாடுகளின் சாசனம் 7 கீழ் அமைதி காத்தல் மற்றும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்திய ராணுவ குழு கம்போடியாவில் இருக்கிற கேம்பஸில் பகுதிக்கு போயிருக்காங்க. அடுத்தபடியா சர்வதேச வர்த்தகம். உலக பொருளாதாரத்துல கடந்த 25 வருஷமா பேசப்பட்டு வந்த ஒரு மாபெரும் மாற்றம் இப்போ நடந்திருக்கு. அது என்னன்னு பாப்போம். அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மெர்கோசூர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது தென் அமெரிக்க நாடுகளோட ஒரு புது சந்தை. அர்ஜென்டினா, பிரேசில், பராகுவே, உருகுவே ஆகியவை இதுல உறுப்பினர்கள். வெனிசுலாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பொலிவியா புதுசா இணைய போகுது. இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஐரோப்பிய ஒன்னியமும் மெர்கோசூர் அமைப்பும் சேர்ந்து ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சுமார் 700 மில்லியன் மக்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட் இது. இது மூலமா கார்கள், மருந்து பொருட்கள் மேல இருக்கிற சுங்க வரிகள் பெருமளவு குறைய போகுது. அது மட்டும் இல்லாம 344 புவிசார் குறியீடுகளுக்கும் இது பாதுகாப்பு கொடுக்குது. இது சர்வதேச வர்த்தகத்துல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உள்கட்டமைப்பு, புவியியல் மற்றும் சுற்றுலா. எக்ஸாம்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய, டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான உள்நாட்டு மற்றும் சர்வதேச தகவல்களை இப்ப பார்க்கலாம். குஜராத்ல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை 48ல இந்தியாவோட முதல் தடையில்லா மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ சுங்கச்சாவடியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டோல்கேட்ல வண்டியை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்ல. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வண்டி போயிட்டு இருக்கும்போதே டோல் கட்டணத்தை பிடிச்சிடுவாங்க. எப்படி டெக்னாலஜி வளருது பாருங்க. சர்வதேச புவியியல் நடப்பு நிகழ்வுகள்ல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற மயோன் எரிமலை. சமீபத்துல நடந்த எரிமலை செயல்பாட்டு வரைபட ஆய்வுகள்ல இது மிக முக்கியமா இடம் பிடிச்சிருக்கு. மேப் பேஸ்ட் கேள்விகள்ல இந்த மயோன் எரிமலை பிலிப்பைன்ஸ்ல இருக்குங்கிறத கண்டிப்பா கேட்பாங்க.
கடைசியா ஒரு அருமையான தகவல், இந்தியாவோட மருத்துவ மற்றும் நலச்சுற்றுலாவோட வளர்ச்சியை பாருங்க. 2030ஆம் வருஷத்துக்குள்ள இதோட மதிப்பு சுமார் $16.2 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கா அதிகரிக்க போகுது. மருத்துவ சுற்றுலாவில் உலக அளவில் 10வது இடமும் நலச்சுற்றுலாவில் 12வது இடமும் பிடிச்சு இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்துட்டு வருது. சரி, நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்தியாவிலேயே எந்த மாநிலம் அதிக கடன் மாநில உள்நாட்டு உற்பத்திக்கான விகிதத்தை கொண்டிருக்கு? இந்த கடன் சுமை எதிர்காலத்துல ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சியையும் எப்படி பாதிக்க போகுது? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த தரவுகளை எல்லாம் வரப்போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான விளக்கப்பதிவில் சந்திக்கலாம். வெற்றி நமதே.